ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் சம்மர் சீசனில் புது லீஃப் வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்படி வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரோஜா பாருங்கள், இது ஏற்கனவே சென்ட்டு பூச்செடி சொல்லியிருக்கேன். பாருங்கள் லீஃப் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. லீஃபு நல்ல பெரிய பெரிய லீஃபாக இருக்கும். இப்போ நம்ம இந்த செடி கூட நான் வெயிலில் தான் வச்சுருந்தேன். இந்த பிளான்ட்டு பாருங்கள் லீஃப் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது போல் ஃப்ரெஷ்ஷாக வரணுன்னா அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். வெயிலுக்கேற்ற எருவு, அதாவது சம்மரில் கொஞ்சம் எரு கம்மியாக தான் கொடுக்கணும். அதே சமயத்தில் பிளான்ட்டு நல்லா வளரணும். அது போல் இப்போ நான் சொல்கிறேன், ரொம்ப ஈஸி மெத்தட் தான். நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சரியில்லாத பிளான்ட்டு கூட இது போல் தளிர் வர வச்சிடலாம். நல்லா ரெட் கலரில் ஃப்ரெஷ்ஷாக வரும் லீஃபு. இது போல் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற தேன் ரைஸ் வாட்டரில் தேன் கலந்தெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரைஸ் வாட்டரில் தேன் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ரோஜா செடிக்கு. அதே சமயத்தில் வெங்காயம் தோலோடு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் ரைஸ் வாட்டரில் தேன் மட்டுமே ஊற்றி செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸ்ப்ரே பண்ணும்போது இது போல் பிரான்ச்சஸ்லாம் உங்களுக்கு எழும்பி வரும் நிறைய. இது போல் ஃப்ரெஷ்ஷாக தளிர் வரும். எப்போவுமே ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி அதிகமாக கொடுக்கணும். தேன் எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ரைஸ் வாட்டர் ஒரு கிளாஸு, அதாவது ஃபஸ்ட்டு கழுவுன தண்ணியை எடுத்துக்கணும். ரைஸ் கழுவிங்க ஃபஸ்ட் டைம் ஊற்றுற தண்ணியை எடுத்துகிட்டு ஒரு கிளாஸு, அதில் 1/4 ஸ்பூன் தேன் ஊற்றிட்டு நீங்கள் நல்லா ஷேக் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணணும். செடிக்கு நல்லா தளிர் வரும். அதே போல் லெமன் பீல்ஸ் கூட நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஆனால் தேன் கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது கூட சூப்பராக பிளான்ட் 2 டேஸில் தளிர் வரும் ரெட் கலரில். இப்போ இதுக்கு நான் ஃபெர்டிலைசர் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். பாருங்கள் இந்த செடிக்கு நான் போட்டு காட்டுறேன். இது பழைய டீ தூள் வேஸ்ட். இது பாருங்கள், அதாவது டீ போட்டுட்டோம். டீ வெடிகட்டிட்டு நல்லா மில்கெல்லாம் இருக்கும், சர்க்கரை இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடணும். பால் டீ தூள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு காய வச்சுட்டு நீங்கள் போட்டுக்கணும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காய வச்சுட்டு போட்டுக்கலாம். நான் அலசிட்டு பிழிஞ்சிட்டு அப்படியே ஈரமாக கூட போட்டிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக வேப்ப இலை பவுட்ரு அதெல்லாம் போட்டுக்கணும். அதெல்லாம் போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா கூட புழு வரும். அதுக்காக தான் நான் சொன்னேன், டீ தூள் வேஸ்ட் நல்லா காய வச்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கணும். சாயிலுக்குள்ளே ரொம்ப தளிர் வரும், நிறைய வரும் தளிர் டீ தூள் வேஸ்ட்டு சேர்க்கும்போது. ஆனால் இப்போ இந்த பிளான்ட்டுக்கு இப்போ நல்லா வெயிலில் உச்சி வெயிலில் நம்ம வைக்கிறோம். பாருங்கள், 1 ஸ்பூன் மண்புழு எருவு. நான் இதில் மேல் பாகத்தில் கோகோ பீட்லாம் சேர்த்துருக்கேன். ரொம்பலாம் இல்லை, சின்ன தொட்டி தான் இது பாட்டு. அதுக்காக 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது போல் மண்புழு எருவு சேர்க்கும்போது இப்போ 1 கிலோ பேக்கெட்லாம் விற்கும் பாருங்க கார்டனில், அந்த பவுட்ரு தான் இது மண்புழு எருவு வெர்மி கம்போஸ்ட்டு. 1 ஸ்பூன் மட்டுமே போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே வரணும். இது போல் உச்சி வெயிலில் வைக்கும்போது மண்புழு எருவு தான் போடணும். நல்லா வளரும் ரோஸ் பிளான்ட்டு, ஃப்ரெஷ்ஷாக லீஃப்லாம் இருக்கும். இது போல் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சம்மர் சீசனில் கூட ரோஜா செடியில் ரெட் கலர் தளிர் ஃப்ரெஷ்ஷாக வளரும் பிளான்ட்டு. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.